பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் ட்ரினிட்டியை குறித்து பார்க்க போகிறோம். ஸ்திரியாக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மூன்று ஒரே தெய்வம். ஆனால் பைபிளில் இது கொடுக்கலையே, ட்ரினிட்டின்ற வார்த்தை இல்லையே. கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் விசுவாசம் தானே, விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். மூன்றும் ஒரே தெய்வம். நாம் விசுவாசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை செழிப்பாகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. பெரிய முட்டாளுங்க தான் சொல்லுவாங்க, இவங்க மூணு பேரும் ஒவ்வொரு தெய்வம் சொல்லி. அப்படி சொல்கிறவங்க வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் எந்த செழிப்பு எந்த மாற்றங்களும் இருக்காது. ஆனால் மூன்று ஒரே தெய்வம் நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நாம் பார்க்குறோம். பாருங்கள், ஒரே ஒரு அப்போஸ்தலர் மாத்திரம் ஒரே வசனத்தில் மூணு பேரும் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறார். அந்த மூணு பேர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க மூணு பேரோட வேலை என்ன, அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஒரு வசனத்திலே அவ்வளோ பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது. அதை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் ஷார்ட் ஃபார்மாக அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். மூணு பேரும் அதில் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல்னாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த மூணு நபரும் ஒரே வசனத்தில் பேதுரு யாருக்கு எழுதினார்? மேலே இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆவது வசனத்தில் 5 பட்டணத்துக்கு அவர் எழுதுறார். ஏன் எழுதுறார்? அங்கே இருக்கிற மக்கள் உபத்திரங்களும் வியாகுலங்களும் பிரச்சனைகளும் நிந்தைகளும் அவமானத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று ஒரே தெய்வம் சொல்லி பேதுரு அந்த இடத்துல ஒரு கோட்பாடோடு எழுதி கொடுக்குறார். அப்போ அவர்கள் இது மூணும் ஒரே தெய்வம் விசுவாசிக்கும் போது அந்த பட்டணங்களுக்குள்ள பெரிய ரட்சிப்பு, பெரிய சந்தோஷம் வந்தது. ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் உபத்திரங்களும் வியாகுலும் போராட்டங்களும் நிந்தைகளும் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த மூணு நபரும் வெவ்வேறு விதத்தில் வேலை செய்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாமா? நல்லா நீங்கள் 2ஆவது வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே அப்படின்னா இந்த இடத்துல நீ பிறப்ப, இந்த இடத்துல நீ வளருவ, இந்த இடத்துல நீ வாழுவ, இந்த இடத்துல இந்த வயசுல நீ ரட்சிக்கப்படுவ, இந்த இடத்துல நீ நான் யாரை நீ தெரிந்து கொள்ளுவ அப்படிலாம் சொல்லி இந்த வயசுல நீ மறிப்பன்னு சொல்லி தேவன், பிதாவாகிய தேவன் நம்மளை முன் குறித்து இருக்கிறாராம். அப்போ பிதானா என்னங்க? அவர் முன் குறித்து இருக்கிறாராம். அடுத்து பாருங்க, அதே வசனத்துல 2ஆவது வசனத்துல ஆவியினர் பற்றி என்ன எழுதி இருக்கிறார்? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல்னாலே. இப்ப ஆவியானவர் அப்படின்னாலே அந்நிய பாஷை, வல்லமை, அபிஷேகம், வரங்கள் இப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். இங்க பேதுரு என்னன்னு எழுதுறாரு? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல்னாலே. அப்படின்னா என்னங்க? ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குறாராம். ஏன்னா ஒருவன் பரிசுத்தம் இல்லாதிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ பரிசுத்தமாக ஆகணும் அப்படின்னா என்ன செய்வார்? ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குவாராம். 2 விதத்துல நம்மளை பரிசுத்தமாக்குவாராம். 1, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்குவாராம். அடுத்து நம்மளை கண்டித்து உணர்த்துவாராம், இது பாவம், இது செய்யாத, அங்கே போகாத அப்படி சொல்லி நம்மளை பரிசுத்தமாக்குவாராம். அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, ஆவியானவர் பரிசுத்தமாக்குதல் அப்படின்னா என்னங்கன்னா நம்மளை கழுவாராம். நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பாவங்கள், நமக்குள்ள வருகிற இச்சைகள், நம்ம செய்கிற அநேக பாவங்களும் இதெல்லாமே ஆவியானவர் கழுவாராம். இப்போதானே சொன்ன 2 விதத்தில் கழுவார். 1 வார்த்தை மூலியமா, 2ஆவது உணர்த்துதல் மூலியமா நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிப்பாராம். இதுதான் ஆவியானவருடைய வேலை. நீங்கள் வெறும் வல்லமை கொடுப்பாரு, அந்நிய பாஷை கொடுப்பாரு, அதை மாத்திரம் நினைக்காதீங்க. அதை விட மேன்மையானது ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குறார். ஏன்னா பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் கேட்கலாம், இந்த பூமியில் தேவனை தவிர வேறு யாரும் பரிசுத்தம் இல்லையே, அப்போ எப்படி பரிசுத்தமாக்குவார் ஆவியானவர் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தனுமே, உங்கள் பாஷையில் சொல்கிறேன், நம்ம கர்த்தருக்குள்ள இப்போ நம்ம செத்ததுனுமே நம்மளோட ஆத்மா பிரிஞ்சு வருது, ஆவியும் வெளியே வருது, சரீரம் மாத்திரம் மண்ணுக்கு போகுது. இந்த ஆவி எங்கே போகுதுன்னா தேவன் கொடுத்தார், அவர் இடத்துல திரும்பி போகுது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, ஆவியானவர் இப்போ உயிரோடு இருக்கிறதுனால வார்த்தை கொடுத்து நம்மளுக்குள்ள உணர்த்துதலை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டு, எப்போ பரிசுத்தம் ஆக்குவார்னா அந்த ஆத்மா வெளியே நம்ம சரீரத்தை விட்டு, அப்போ அந்த ஆத்மாவை முழுசா அவர் கழுவி பரிசுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவாராம்.
அப்போ ஆவியானவர் எவ்வளோ பேர் வேலை செய்கிறார் பாருங்க. நம்ம எப்போது காலையில் எழுந்ததுமே ஆவியானோட உதவி வேணும். நீங்கள் கேட்கணும், அப்பா உன் வார்த்தையினாலும் எனக்கு கழுவும், நான் போகிற இடமெல்லாம் எனக்கு உணர்த்தும், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட நீங்கள் உதவி கேட்கணும். அப்போதான் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இங்கே சொல்லப்பட்டது, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல்னாலே உன்னை கழுவி உன்னை சுத்திகரிப்பார். உன் வாயை கழுவார், உன் செவிகளை கழுவார், உன்னுடைய கைகளை கால்களை எல்லாவற்றையும் அவர் கழுவார். ஏன் செவிகளை கழுவார்? தவறான வார்த்தைகளை கேட்ப அதை கழுவார். ஏன் உன்னுடைய வாயை அவர் கழுவார்? தவறான வார்த்தைகளை பேசுவ அதனால் அவர் கழுவார். ஏன் கால்? நீ போகிற இடமெல்லாம் அது செம்மையான பாதைகளாக இருக்கணும், அதனால் அவர் கழுவாராம். தினமும் ஆவியானவர்கிட்ட நீ கேட்கணும், என்னை கழுவி என்னை சுத்திகரியும் ஆவியானவர்னு சொல்லி. அதுதான் 2வது. அதே வசனத்துல 3வது ஒருத்தர் அவர் கோட்பாடு பண்ணி எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து குறித்தும் இதே வசனத்தில் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குதுன்னு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை விலை கிரயத்தை கட்டிட்டு நம்மளை வாங்கிட்டாராம். நம் பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை வழிநடத்துது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை மீட்டு கொண்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம எப்படிலாம் ஆயிருக்கிறோன்ட்டு வேதத்துல ஆவியான தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இப்ப கவனிங்க, அப்போஸ்தலர் பேதுரு இந்த ஒரே ஒரு வசனத்துல 3 நபரை குறித்து எழுதி இருக்கிறார்னா, இந்த 3 நபரும் ஒரே தெய்வங்க. ஆவியானவர் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உன்னை கழுவி உன்னை சுத்திகரிப்பார். பிதாவாகிய தேவனன்னு கூப்பிட்டீங்கன்னா உன்னை முன் குறித்து இருக்கிறார், அன்பை வெளிப்படும். எப்படிங்க அன்பை கொடுப்பார் பிதாவாகிய தேவன்னா? அவர் நம்ம மேல் வைத்த அன்பினால தான் ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். இயேசுவே நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் ரத்தத்தை உன்னை மீட்டெடுத்து அவர் எதை கொடுத்தார் தெரியுமா? கிருபை. அப்போ பிதான்னு கூப்பிட்டா அன்பை காட்டுவார், இயேசுவேன்னு கூப்பிட்டா கிருபை கொடுப்பார், ஆவியானவர்னு கூப்பிட்டா ஐக்கியத்தை கொடுப்பார். நீங்க ஆவியானவருக்குள்ள ஐக்கியமாகும் போது வார்த்தையினாலும் உன்னை கழுவார். இது தாங்க ஸ்திரியாக தேவன். விசுவாசிங்க, 3 தெய்வம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பேசாதீங்க. 3 நபரும் ஒரே தெய்வம். அவரை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையை அவர் செழிப்பாய் மாற்றுவார். அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணதுனால அந்த 5 பட்டணங்களுக்குள்ள செழிப்பு வந்ததுனால, ஆசீர்வாதங்கள் வந்ததுனால, ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்டு இருக்கிற நீங்க உங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் வரட்டும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.